ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு விஷயத்த நான் வந்து பேசணுங்க கூட. உதவி உதவி வந்து நீங்கள் நிறைய பேத்துக்கு செஞ்சுருக்கலாம், அல்லது நம்மளும் ஒரு உதவியை நம்ம பெற்றுக்கலாம். ஸோ இந்த உதவி வந்து ஒருத்தவங்க உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? அப்போ பொதுவாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ரெகுலராக எங்கேயாவது ஒரு போகிறோம் வரோம், அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து ரொம்ப பழக்கம் இல்லை, ஜஸ்ட் நம்மள்ட்ட கேட்குறாங்க. அந்த மாதிரி நான் ஒரு ஸ்கூலில் இருக்கிற கஷ்டப்பட்ட பசங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன், அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த பர்சன் நம்ம அடிக்கடி நம்ம பார்த்துருக்க மாட்டோம், மேபி ஒரு 1 or 2 டைம்ஸ் பார்த்துருக்கோம். அவங்க கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது நம்மளால் வந்து முழு மனதோடு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னா என்னால் முடியாது. சரிங்களா? ஸோ எனக்கு அந்த அவ்வளோ பிளைண்டாக நம்பிட்டு அவங்க கொடுத்தா அவங்க கண்டிப்பாக செய்வாங்களா செய்ய மாட்டாங்கங்கிற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். பட் அதர்வைஸ் நம்ம வந்து டேரெக்டாக ஒருத்தர் நான் பார்த்து அவர் நிஜமாகவே கஷ்டப்படுறாருங்கிறது எனக்கு தெரிஞ்சதுன்னா, நான் ஒரு ஹெல்ப் பண்ணும்போது எனக்கு மனசில் வந்து ஒரு 100க்கு 100% வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும். இவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம், இவர் நிஜமாகவே கஷ்டப்படுறாரு, இவருக்கு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து இருக்கும். ஆனால் பட் இது எனக்கு தான் தோணுதான்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்கும் அதே மாதிரி தோணுச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நானும் இப்படி தான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி நிறைய ஏமாந்துருக்கேன். பட் அதான் நேரடியாக நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சவங்க இல்லை இவங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது நான் மட்டும்தான் நினைக்கிறேனாங்கிறது எனக்கு ஒரு டவுட்டு. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அது நிறைய பேர் லைஃப்பில் நடந்திருக்கும். நான் இதே இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு நைட்டு ஒரு 11 o'clock அன்டைம்லலாம் கால் பண்ணியிருக்காங்க எனக்கு. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் உங்களோட ஏடிஎம் வாசலில் நிற்கிறேன், என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து 100 rupees தான் இருக்குது, ஏடிஎம்மில் விட்ரால் பண்ணால் 500 தான் வருது, ஸோ ஒரு 400 போட்டு விடுங்க, நான் உங்களுக்கு நாளைக்கு தரேன். இல்லாட்டினா சில பேர் வந்து வாட்ஸ்அப்பில் அந்த ஒயின் ஷாப் மூடுற டைமு, இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போகணும், இந்த மாதிரி நிறையா ஃபேக்காக வந்து கேட்குறாங்க. ஸோ இவங்க கேட்குறவங்களுக்குலாம் ஒரே விஷயந்தான் என்னென்னா, நிஜமாகவே ஒருத்தர் வந்து ஹெல்ப்புன்னு கேட்கும்போது இவங்கள தான் நம்ம மைண்டில் வராங்க. ஸோ இவங்களும் இது இந்த மாதிரி நம்ம ஏமாற்ற போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசில் தோணும். கரெக்டுங்களா? எனக்கு தான் தோணுதான் தெரில. ஆனால் நிஜமாகவே உங்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஆட்களால் நம்ம பண்ணாமல் போய்ட்றோம். இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறது எனக்கு தெரியல. நான் நிறைய பேர் கொடுத்து ஏமாந்துருக்கிறேன். நல்ல பழகினவங்களும் இந்த மாதிரி செய்வாங்க நம்மள்கிட்ட. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், உதவிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து நிஜமாகவே தேவைப்பட்டாலும் இந்த மாதிரி சில காரணங்களால் நம்மளால் செய்யாமல் போயிடுறோம். உதவி வந்து வார்த்தை இல்லை, ஒரு வாழ்க்கை.